மனுஷர் தயவு தவறல்ல, ஆனால் மனுஷர் தயவு நிரந்தரம் அல்ல. நீ முடிவு பரியந்தம் பரலோகத்துக்கு ஏறி போறதுக்கு, மேகத்து மேல ஏறி போறதுக்கு, சுழல் காற்றில ஏறி சீயோனிலே காணப்பட வேண்டுமானால் மனுஷ தயவு உனக்கு பத்தாது. அது உன்னை ஒரு நாள் தான் நடக்க வைக்கும். உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல மனுஷர்கள் உனக்கு உதவி செஞ்சதுனால தான் நாம எல்லாமே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு பேசிக்ல அடிப்படையில யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சாங்க. அடுத்த லெவல் வரும்போது அங்கே கொஞ்சம் மனுஷங்க உதவி செய்வாங்க, இன்னும் மேல போகும்போது இன்னும் கொஞ்சம் மனுஷங்க உதவி செய்வாங்க. எல்லா காலகட்டத்திலும் மனுஷ தயவு தேவை. ஆனால் மனுஷன் அல்ல உன்னை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறவன், உன்னை சீயோனிலே கொண்டு போய் நிறுத்துகிறவன் மனுஷன் அல்ல. அதாவது தாவீது ராஜாவாவதற்கு மிக முக்கியமாக கர்த்தர் கொடுத்ததான பலன் யாருன்னா கூட யோவாபை கர்த்தர் கொடுத்தார். பல இடங்கள்ல தாவீதின் யுத்தத்தை ஜெயித்து கொடுப்பதற்கு மிக முக்கியமா காரணமா இருந்தது யாரு? யோவாபு. ஆனால் ஒரு நாள் அந்த யோவாபையே கொல்ல வேண்டிய இடத்துக்கு யார் வந்தா? தாவீது வராரு. ஏன்னா உங்க நம்பிக்கை யோவாபு மேல போக போக ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும், யோவாப் அல்ல கர்த்தரே என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறவர். இந்த யோவாபு கூட இருந்தா என்ன அடுத்த கட்டத்துக்கு போக விட மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். பல நேரத்தில் அதான் மனுஷ தயவு. உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சில மனுஷர்களை கர்த்தர் கொடுப்பார். அதே மனுஷரை ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் எடுப்பார். the same person எடுப்பாரு.